ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வெர்சடைல் தமிழன் 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனிலேருந்து சரியான முறையில் பார்த்தீங்கன்னா பிஎஃப் அமௌண்ட்டை கட்டிட்டு வராங்களா, அப்படி கட்டினாலும் எவ்வளோ தொகையை உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் மாதம் கட்டிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஆன்லைன் வழியாக சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பிஎஃப் பேலன்ஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்க. அதில் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப்பில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு UAN லாகின் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே வந்துங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பிஎஃப் பேலன்ஸை செக் பண்ணும்போது உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவேட் பண்ணணும் UAN நம்பரை. அதுக்கு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் இந்த வெப்சைட்டில் இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸு கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் UAN சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய UAN நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎஃப் நம்பரு, உங்கள் பிஎஃப் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி ஸ்லிப்பில் இருக்கும். அப்படின்னா உங்கள் கம்பெனியை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அல்லது கான்டாக்ட் ஆளுங்க கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க கான்டாக்ட் ஓனரு. அந்த பிஎஃப் நம்பரை ஃபஸ்ட்டில் இங்கே என்டர் பண்ணிங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணி கீழே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், செக் பாக்ஸ், அதை டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே கெட் அத்தாரிசேஷன் பின் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு பட்டன் இருக்கும் ப்ளூ கலரில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் உங்கள் ஆதார் லிங்க் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஓடிபியை சென்ட் பண்ணி விட்டுருப்பாங்க மொபைலுக்கு. அந்த ஓடிபியை பார்த்து இங்கே கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அண்ட் ஆக்டிவேட் ஈவன் ஒரு பட்டன் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஈவன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக பார்த்தீங்கன்னா UAN பாஸ்வேர்டும் சென்ட் பண்ணி விடுவாங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரௌசரில் பிஎஃப் பாஸ்புக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு வெப்சைட் காமிக்கும் EPFO மெம்பர் பாஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துங்க. உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா டாப்லேயே சைன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இல்லை கீழே உங்களோட UAN நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎஃப் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிங்க. கீழே பார்த்தீங்கன்னா SMS வழியாக உங்களுக்கு புதுசாக பாஸ்வேர்டை சென்ட் பண்ணி விட்டுருப்பாங்க பிஎஃப்லேருந்து. அந்த புது பாஸ்வேர்டை இங்கே என்டர் பண்ணிங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரௌசிங் சென்டர் போய்ட்டு UAN ஆக்டிவேட் பண்ணி புது பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிருப்பீங்க. அப்படி கிரியேட் பண்ண அந்த பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டீங்கன்னா புதுசாக ரீசெட் பண்ணணும் கிரியேட் பண்ணி நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து பார்த்தீங்கன்னா புதுசாக பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிங்க. கீழே பார்த்தீங்கன்னா 3ஆவதாக கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா தப்புலாம் வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுற பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுற ஓடிபியை சென்ட் பண்ணி விடுவாங்க. ஓடிபியை கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் கலர் ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண ஒரு 2 செகண்ட் லோடிங் ஆகிட்டு வெப்சைட் ஹோம் பேஜ் பார்த்தா நம்மளுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் அவைலபிள் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது வரைக்கும் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இல்லை எத்தனை கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதனுடைய எல்லா அமௌண்ட்டையும் டோட்டலாக கூட்டி இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஷேர், எம்ப்ளாயர்ஸ்னு 2 அமௌண்ட் காமிக்கும். எம்ப்ளாயினா நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய சம்பளத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை பிடிச்சி உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் கட்டின அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஷேர். இந்த எம்ப்ளாயி ஷேரில் தான் நம்ம வந்து பிஎஃப் அட்வான்ஸாக எடுக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஷேர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கம்பெனியில் கான்ட்ராக்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டாக கட்டுவாங்க மாதம் அந்த அமௌண்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா கரண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக 3ஆவதாக பார்த்தீங்கன்னா மெம்பர் வைஸ் பேலன்ஸ்னு போட்டு நீங்கள் ஒர்க் பண்ண அந்த கம்பெனியோட மெம்பர் ஐடி காமிக்கும். அது பக்கத்தே பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர் ஐடியில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது நீங்கள் சிம்பிளாக பார்த்துக்கலாம். உங்களுடைய கரண்ட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பிஎஃப் சரியாக கட்டு வராங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு 3 லைன் இருக்கும் வெப்சைட்டில். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு மேலே 2ஆவதாக பார்த்தீங்கன்னா பாஸ்புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கம்பெனியோட மெம்பர் ஐடி சால்ட்டாக இருக்கும். அந்த மெம்பர் ஐடியில் கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதில் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எமர்ஜென்சிக்காக ஏதாவது அட்வான்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்ரா பண்ணி சொல்லிட்டு அதுவும் காமிக்கும் ரெட் கலர் ரைட் சைடில். ஜஸ்ட் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இயர் வைஸாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த கம்பெனியில் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்களோ அத்தனை இயரும் காமிக்கும். ஜஸ்ட் நீங்கள் எந்த விஷயத்தில் உங்களுக்கு டவுட் இருக்கோ, எந்த மாதத்தில் உங்களுக்கு டவுட் இருக்கோ சிம்பிளாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் நான் கம்மியாக தான் ஒர்க் போயிருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட் தான் பிஎஃப்பில் கட்டிருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் நான் ஃபுல் டே போயிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 15,000 சம்பளம் வாங்கியிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,300 கிட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா பிஎஃபாக கட்டிருக்காங்க. எம்ப்ளாயி ஷேரும் நீங்கள் ஆட் பண்ணி தான் பார்க்கணும். பிஎஃப் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை நாள் லீவ் போடாமல் கம்பெனிக்கு வரீங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பிஎஃப் அமௌண்ட்டை கட்டுவாங்க. நீங்கள் அதிகமாக லீவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் பிஎஃப் அமௌண்ட்டை கட்டுவாங்க. ஸோ உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஃப் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் கட்டலைன்னா இதை பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பிடிஎஃப்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த பாஸ்புக்கை பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய கான்ட்ராக்ட் அல்லது கம்பெனியை பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கள். ஒழுங்கான முறையில் பிஎஃபாக கட்ட சொல்லுங்கள்.